his bank exams. I would like to request you all to rise for the Tamil Thai Valthu. It gives me immense pleasure to introduce to all of you today's chief guest, Sri Nandakumar IRS. He is now Assistant Director, Investigation Department in the Income Tax Department. He has become a role model for many IAS aspirants who has looked for towards his advice. He scored only 52% in his 12th standard examinations. He knocked the door of many colleges and finally got an admission in English literature course at the Dr. Ambedkar Arts and Science College. In 1997, Nandakumar sir started preparing for UPSC exams with sheer determination. He cracked the tough examination and now is in this prestigious post and is a huge inspiration for many youngsters and for many people, including me. Sir, thank you for being with us, sir. The session is yours, sir. Joshua Gerard, thank you for giving me the introduction. It's again immense pleasure to always meet youngsters. India is actually a very youthful nation. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜுவனைல் பாப்புலேஷன் நிறைய இருக்கிறாங்க அண்ட் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு யூத்ஃபுல் பாப்புலேஷனை பாக்குறது அப்படின்றது இட்ஸ் கிரேட் பிளஷர். அதுதான் டாக்டர் அப்துல் கலாம் சார் சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்தியா இஸ் வெரி யூத்ஃபுல், நாட் ஒன்லி in terms of an average age, also youthful, especially in terms of intellectual capacity. So that is why always Dr. Abdul Kalam sir states that how India can become from developing to developing developed nation ஆகிறதுல எந்த அளவுக்கு இந்தியா கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க ஆவரேஜ் ஏஜ் பாக்குறப்ப இங்க இருக்கிற நம்மளோட அந்த 766 கிட்ட நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஆவரேஜ் ஏஜ் ப்ரொஃபைல் பாக்குறப்ப they'll be around some 20 to 25 குள்ளதான் இருக்கணும் அந்த ஆவரேஜ் ஏஜ். So that is how நம்மளோட இந்த ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்ல அண்ட் ஈவன் மொபைல் யூஸ் பண்றதுல, அந்த மொபைல் ஆப் யூஸ் பண்றதுல சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய கேம்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சி தி ஆவரேஜ் ஏஜ். நானும் சம்டைம்ஸ் டிராவல் பண்றப்ப பாக்குறது, டிராவல் பண்றப்ப அந்த பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லாம் பாக்குறப்ப குட்டி பசங்கள்ல நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல யூஸ் பண்ற அந்த மொபைல் ஆப் பாக்குறப்ப we could see that a lot of youngsters who are using a mobile app பாக்குறப்ப எக்ஸைட்டடா இருக்கும். மேபி நாட் ஈவன் கிண்டர் கார்டன்ல ரொம்ப ஆக்டிவா அந்த சப்வே சர்ஃபேஸ் அண்ட் லாட் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு வரப்ப அந்த கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அடிக்டடா இருக்கிறாங்க அப்படின்றத விட இந்த மொபைல் ஆப்ல கேம்ஸ் நிறைய ஆடுற பசங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரியோட டெவலப்பிங் கண்ட்ரில நம்ம இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வேணும். ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஜூம் ஆப்ல இருக்கோம், ஜூம் ஆப்ல இந்த ஜூம் ஆப் ஆக்டிவா யூஸ் பண்ற இந்த பாப்புலேஷன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா
எக்ஸ்ட்ராடனரியா யூஸ் பண்ற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன் தான் இருக்காங்க, நாட் எனி அதர் கண்ட்ரில இருக்கிற பாப்புலேஷன்லாம். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கா ஒரு மொபைல் வேணும், அந்த மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும், அந்த ஆப்பை ரொம்ப ஆக்டிவா சோஷியல் நெட்வொர்க்கிங் யூஸ் பண்றப்ப, சோஷியல் நெட்வொர்க்கிங் இன்னைக்கு சொல்றப்ப ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன்டு தி இன்ஸ்டாகிராம், எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஹவு தே குட் ஏபிள் டு கனெக்ட் டு தி என்டையர் வேர்ல்டு. இன்னைக்கு நாம நம்மளோட செல்ஃபிய போடுறதா இருந்தாலும் சரி, அந்த செல்ஃபில நாம நம்மளோட சோஷியல் ப்ரொஃபைல மத்தவங்களுக்கு காமிக்கிறதா இருந்தாலும் சரி, அது சி பாசிட்டிவ் ஓரியன்டேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங்ல. தட் இஸ் வை டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப முக்கியமான ரிசோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்க முடியும். இங்கதான் வந்து நம்மளோட அந்த டாட்டி ஜோஷ்வா ஜெரார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ஆப்டிடியூட். இப்ப இந்த ஆப்டிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எக்ஸாமினேஷன் ஆப்டிடியூட். இப்ப எக்ஸாமினேஷன் ஆப்டிடியூட்ல இன்னைக்கு எல்லா எக்ஸாமினேஷனும் நீட்டா இருக்கட்டும், ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா கேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. தட்ஸ் கால்ட் கேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். எஸ்பெஷலி ஃபார் இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க எல்லாம் ஆப்டிடியூட் கண்டக்ட் பண்றாங்களா, அந்த மாதிரியான ஆப்டிடியூட்ல கண்டக்ட் பண்றது அப்படின்றது என்னன்னு பார்த்தா, ஆப்டிடியூட் ஓரியன்டட் எக்ஸாமினேஷன்ஸ்ல அந்த ஆப்டிடியூட்ல என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்களோட பர்சனாலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆப்டிடியூட் அப்படின்னு பாக்குறப்ப, எக்ஸாமினேஷன்ல என்ன ஆப்டிடியூட், கிளரிக்கல் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ஆப்டிடியூட், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் அதுல லாஜிக்கல் ஆப்டிடியூட். இந்த மாதிரி ஆப்டிடியூட் வரப்ப நிறைய பேருக்கு ஆப்டிடியூட்னா என்னன்னு புரியல. இப்ப கிளரிக்கல் ஆப்டிடியூட் அப்படின்னு வரப்ப உங்களுக்கு அந்த கிளரிக்கல் எக்ஸாமினேஷன்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளம்ல கொடுத்த டைம்ல உங்களுக்கு சப்போஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, 2 hours கொடுத்துருக்காங்க. 2 hours உங்களுக்கு அந்த 100 கொஸ்டின்ஸ் 2 hours கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் மீன்ஸ் 1 hour நீங்க 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும், half an hour 25 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். அப்ப உங்களோட குயிக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அசஸ் பண்றதுதான். சோ 100 கொஸ்டின்ஸ், சோ அந்த 100 கொஸ்டின்ஸை எவ்வளவு குயிக்கா நீங்க அப்ரோச் பண்றீங்க, எவ்வளவு குயிக்கா நீங்க காம்ப்ரஹெண்ட் பண்றீங்க, எவ்வளவு குயிக்கா நீங்க கால்குலேட் பண்றீங்க அப்படின்ற அந்த ஓரியன்டேஷன்ல, சப்போஸ் நான் நெகட்டிவ் ஸ்கோர் இருக்குன்னு சொல்றேன், நெகட்டிவ் ஸ்கோர் அப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஸ்கோர் மார்க் எவ்வளவு உங்களுக்கு, நீங்க ராங் ஆன்சர்ஸ்லாம் 1/3 போயிடும் அப்படின்னா, இப்ப இமீடியட்டா உங்களோட அந்த ஆப்டிடியூட் என்ன கால்குலேட் பண்ணுது, நான் தெரிஞ்ச கேள்வியை மட்டும் தான் ஆன்சர் பண்றேன். இப்ப தெரிஞ்ச கேள்வி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா எக்ஸாம்லயும் எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனோட அந்த ஆப்டிடியூட்ல எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல எல்லாருக்குமே 1/3 தான் தெரியுது. ஆக்சுவலா 1/3 தான் நாம தெரிஞ்சு ஆன்சர் பண்றோம், மிச்சம் 2/3 தெரியல. இப்ப 1/3 தெரியுது அப்படின்னா 100 கேள்வியில 1/3 தெரியறது அப்படின்னு பார்த்தா ஆவரேஜ் எவ்வளவு, தட் மீன்ஸ் 33 கொஸ்டின்ஸ் தான். சோ இந்த 33 கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நாம இப்ப கட் ஆஃப் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து 49 வைக்கிறேன் அப்படின்னா 1/3 தான் தெரியுது. 1/3 தெரியுது அப்படின்னு பார்ப்ப அந்த 1/3 தான் ஆன்சர் பண்ண, 33 தான் ஆன்சர் பண்ணிருக்கேன். இப்ப 49 கட் ஆஃப் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் தலையை சொரிஞ்சிட்டு இருக்கோம். என்ன, ஏன்னா வெறும் தெரியுது அப்படின்னு நினைச்சு நான் கேள்வியை ஆன்சர் பண்ணா அந்த தெரியறதுல 33 தான் எனக்கு தெரியுது. தட் மீன்ஸ் 33 தான் ஆன்சர் பண்ணீங்க. இப்ப உங்களோட அந்த கிரிட்டிக்கல் கட் ஆஃப்ல எக்ஸாமினேஷன்ல 49 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நாட் ஈவன் 50 ஆர் அதர் ஒரு 45 வைக்கிறேன், கட் ஆஃப் வைக்கிறேன் அக்ராஸ் கம்யூனிட்டி. யூ டோன்ட் வாண்ட் டு பி திங்க் அபவுட் தட் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத திங்க் பண்ணாம நான் கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 வைக்கிறேன் அப்படின்னா ஆன்சர் பண்ணதே 33. இப்ப எல்லாருக்குமே மைண்ட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்ச அதை ஆன்சர் பண்ண கிளியர் பண்றதுல ப்ராபபிலிட்டியே இல்ல. இப்ப இங்க என்ன ஆப்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன்ல அரையும் குறையுமா தெரிஞ்சது, தெரியாத கேள்வியை ஆன்சர் பண்ற ஆப்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த ஓரியன்டேஷனை தான் நாங்க பர்சனாலிட்டி ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். பர்சனாலிட்டி ஓரியன்டேஷன் அப்படின்னு வரப்ப தட்ஸ் கால்ட் அது காம்ப்ரஹென்ஷன், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், இன்டர்பர்சனல் ஸ்கில். இந்த மாதிரி ஆப்டிடியூடுன்னு வரப்ப இங்க நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பர்சனாலிட்டி ஆப்டிடியூட் பாக்குற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும். கிளரிக்கல் ஆப்டிடியூட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற குரூப் 4 எக்ஸாமினேஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ற ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ற அவங்க இடத்துல எம்டிஎஸ் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. அது வெறும் 10th குவாலிபிகேஷன் பேஸ் பண்ணி தான். அதே மாதிரி தான் குரூப் 4 எக்ஸாமினேஷனும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளரிக்கல் ஓரியன்டேஷன்ல இருக்க ஆப்டிடியூட்ல பெருசா ஒண்ணும் இருக்காது. அந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கு இந்த கிளரிக்கல் ஓரியன்டேஷன்ல நியூமெரிக்கல்ல கணக்கு கொடுத்தா நீங்க வந்து இப்ப 100 into 100 எவ்வளவுப்பா தம்பி, நீங்க இங்க இருந்து ஒரு 10 மீட்டர் நீங்க வந்து நடக்கிறப்ப ஈஸ்ட் நோக்கி ஒரு 10 மீட்டர் நடக்கிறீங்க. அதுல இருந்து இன்னும் ஒரு 10 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறீங்க உங்களோட லெஃப்ட் சைட்ல ஒரு 10 மீட்டர் நடக்கிறீங்கன்னா இப்ப என்ன டைரக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூடு இல்லைன்னா உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்டிடியூடு பேஸ் பண்ணி இருக்கிற அந்த ஓரியன்டேஷன். இப்ப பர்சனாலிட்டி ஆப்டிடியூட் அப்படின்னு இங்கதான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட். இங்க எல்லாருமே வந்து they should always have the aptitude that what is their personality aptitude அப்படி. personality aptitudeல தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 2 எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா இதுல டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு ஆர்மில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருக்கிறீங்க இல்லைன்னா வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற இந்த ஆர்மி ஓரியன்டட் எக்ஸாம்ஸ்ல சிடிஎஸ் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கெரியர் டெவலப் பண்றதுக்கான ஒரு ஓரியன்டேஷன்ல இருக்கிற ஒரு எக்ஸாமினேஷன். இப்ப அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க உங்களோட பர்சனாலிட்டி ஆப்டிடியூட யூஸ் பண்றதுக்கான அந்த ஆப்டிடியூட்ல இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் சொன்ன டெஸ்ட் சொல்லுவாங்க. அது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஒரு 16 போர்ட்ஸ் இருக்கு. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா என்னது, ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துடுறேன், அந்த சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி திங்க் பண்றீங்க, சுச்சுவேஷன்லயும் அந்த கொடுத்துருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு குயிக்கா நான் டெசிஷன் அரைவ் பண்றேன், அந்த டெசிஷனை என்னோட பர்சனாலிட்டியை யூஸ் பண்ணி அப்படின்னு வரப்பதான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா டாட்டி நம்ம ஜோஷ்வா ஜெராட் நடத்துற அந்த எக்ஸாமினேஷன்ல இங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா என்னது இதை தலைய சொல்லிட்டு இருக்கு. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா இப்ப திடீர்னு சைக்கோமெட்ரிக்கா நம்மலாம் வந்து சைக்கோன்னு சொல்றதா அப்படின்னு சைக்கோன்னு ஒரு படம் வந்துச்சுல, என்ன திடீர்னு சார் வந்து சைக்கோமெட்ரிக் அப்படின்றது. சைக்கோமெட்ரிக் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன இவர் இருக்காரு நம்ம பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் சார் வந்து இந்த இதுல அவரும் ஒரு ஒன் ஆஃப் த இதுவா இருக்காரு. இப்ப சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சிக்னல்ல உங்களுக்கு ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு. டிராபிக் சிக்னல்ல ஏன் நம்ம ரெட் யூஸ் பண்றோம் ஸ்டாப் பண்றதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன இது ஏன் ரெட் யூஸ் பண்றோம், ஏன் ரெட் யூஸ் பண்றோம்னா ரெட் அப்படின்னா அது அலர்ட்டா இருக்குது, இல்ல ரெட்னா டேஞ்சர் அப்படின்றதுக்காக. ரெட் அப்படின்னா எங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்றப்ப இட் இஸ் நாட் ஒன்லி ரெட் அப்படின்றது டேஞ்சர் மட்டும் இல்ல, லாங் வேவ் லெங்த். சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாங் வேவ் லெங்த், அந்த லாங் வேவ் லெங்த்ல உங்களுக்கு நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அந்த ரெட் அப்படின்ற அந்த கலங்க உங்களை அட்ராக்ட் பண்ணுது. அது இல்லாம அலர்ட்டும் இருக்கு. அந்த அலர்ட்ல நீங்க ஸ்டாப் பண்ணணும். இப்ப என் பையனை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வண்டியை வேகமா ஓட்டிட்டு வரேன், ஒரு 100 மீட்டர் ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு வரேன் அப்படின்னா ஐயோ ரெட் அப்படின்னு வரப்ப ஒரு அலர்ட்னஸ் மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த ரெட் வந்து நமக்கு தெரியும். சின்ன வயசுல நமக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் டேமேஜ் ஆயிருக்கும், அவர் இங்க இருந்து ரெட் கிளாத் காமிச்சிருப்பாரு. அந்த ரெட் கிளாத் பேஸ் பண்ணி அவர் அங்க இருக்கிற அந்த ரயில்வே ட்ராக்ல ஓட்டின அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கிளாத் ஓட்டின அந்த கிளாத் காமிச்சா அந்த கிளாத் வந்து ஒரு பெரிய அலர்ட் கிரியேட் பண்றோம். அந்த மாதிரி இங்க ஆப்டிடியூட்னு பாத்தீங்கன்னா இதுதான் பர்சனாலிட்டி ஆப்டிடியூட், சிச்சுவேஷன் ஆப்டிடியூட் ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷன் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு எது சரி தப்பு அப்படின்ற அந்த நாலேஜ் இருந்தது, அந்த ஆப்டிடியூட், அந்த ஓரியன்டேஷன், அந்த பேசிக் ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய ஆளுமையை எப்படி பயன்படுத்துறீங்க உங்க சிச்சுவேஷனுக்கு அப்படின்றதுக்கான நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ்ல தான் இங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கண்டக்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் நாலேஜை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, பிசிக்ஸ் எப்படி பயன்படுத்துறீங்க,
கெமிஸ்ட்ரி எப்படி பயன்படுத்துறீங்க, பயாலஜி எப்படி பயன்படுத்துறீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் எப்படி பயன்படுத்துறீங்க, எக்கனாமிக்ஸ் எப்படி பயன்படுத்துறீங்க, இந்த மாதிரி அறிவை நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல உங்களோட பர்சனாலிட்டி ஆப்டிடியூட் அப்படின்னு வரப்ப அங்க உங்களுக்கு இங்க யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நிறைய ஆர்மில ஆபீசர் லெவல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஈவன் போலீஸ் செலக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா அங்க பர்சனாலிட்டி ஆப்டிடியூட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக் கிடையாது. நீங்க ஒரு கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அங்க பிசிக் பேசிக்கா உங்களுக்கு தேவை. அந்த உங்களுக்கு அந்த உங்களோட சஸ்டெயினன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட அந்த அந்த பேசிக் பிசிக்கல்ல நீங்க ரொம்ப தூரம் ஓடணும், உயரம் தாண்டணும், அந்த மாதிரியான வேல்யூ வந்துடும். அது வந்து உங்களோட பிசிக்க டெஸ்ட் பண்ணுது, உங்களோட பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ்ல 3 லெவல், நீங்க கான்ஸ்டபிள் ஆகணுமா, எஸ்ஐ ஆகணுமா, அங்கெல்லாம் உங்களோட பிசிக்கும் கொஞ்சம் உங்களோட அந்த அறிவு யூஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஆகணும், இப்ப பாலகிருஷ்ணன் சார் ஜாயிண்ட் கமிஷனர் இருக்காருல்ல, நார்த் ஜாயிண்ட் கமிஷனர் சார் இருக்காங்களா, அந்த மாதிரி இங்க நீங்க அங்க பயன்படுத்த வேண்டியது பர்சனாலிட்டி ஆட்டிடியூட். சார் எனக்கு பிசிக் இல்ல அப்படின்றது அங்க என்ன பேசிக்கா இந்த யூபிஎஸ்சி வைக்கிற அந்த அந்த ஐபிஎஸ் ஆகிறதுக்கான பேசிக் என்ன குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா, எனி டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி நீங்க செலக்ஷன் ஆகுற வரைக்கும், நீங்க இன்டர்வியூக்கு முடிச்சு நீங்க பிசிக்கல் டெஸ்ட் போற வரைக்கும் உங்களோட பிசிக்ல அவங்க எதிர்பார்க்கறது 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்களா, மூச்சு விட்டா உங்களோட செஸ்ட் வெறும் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்றத பாக்குறத வந்து வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பிசிக்கல் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க பிசிக் பார்க்கல, உங்களோட பர்சனாலிட்டியை பாக்குறாங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கும் அதே தான். இங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் அப்படின்றது கிளரிக்கலா பாக்குற ஆப்டிடியூட் வேற, பர்சனாலிட்டியா பாக்குற ஆப்டிடியூட் வேற. அப்படி பர்சனாலிட்டி ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கவர்மெண்ட்ல நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி, இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ற சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல், நிறைய பேரு அது தெரியறதே இல்ல. இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவல்ல அவங்க கேட்கறது எல்லாமே உங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா, இப்ப இன்கம் டாக்ஸ்ல இன்ஸ்பெக்டர் ஆகணுமா, கஸ்டம்ஸ்ல இன்ஸ்பெக்டர் ஆகணுமா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 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 நீங்க வந்து ஒரு போஸ்டல் அசிஸ்டன்ட் ஆகணுமா, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி. அதே மாதிரி குரூப் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போஸ்டிங் இருக்கு. இப்போ சப் ரெஜிஸ்ட்ரார் ஆகணும், இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து அதுல ஒரு அசிஸ்டன்ட் ஆகணும், இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல, ஏன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற குரூப் 2 எக்ஸாமினேஷன், அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஜாயிண்ட் உங்களுக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், இந்த மாதிரி. இல்ல நீங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணும். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்றது ஒரு போஸ்ட் ஆக்சுவலா. அதுலதான் அந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க கொஞ்ச நாள் தாசில்தாரா ஆவாங்க. தாசில்தாரா ஆகிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து டெப்டி கலெக்டரா ப்ரமோட் ஆவாங்க. இது தெரியவே தெரியாது ஆக்சுவலா. நீங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் நீங்க டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற அந்த 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 எக்ஸாம்ல அந்த எக்ஸாமை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு டிகிரி தான் குவாலிபிகேஷன். தட் இஸ் வை இங்க மிடில் லெவல்ல அவங்க கிளரிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, கிளரிக்கல் மேனுவலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லயும் சரி, அண்ட் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கண்டக்ட் பண்றது, இது எல்லாமே மேனுவல் ஜாப். அங்க 10வது குவாலிபிகேஷன் போதும் கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னா. அங்க ஒண்ணும் பெருசா உங்களுக்கு ஆப்டிடியூட் வரப்ப உங்களுடைய ஆளுமையை காமிச்சு வேலை வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ உங்களோட ஆளுமையை காமிச்சு வேலை வாங்கணும் அப்படின்னு வரப்ப கவர்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அவங்க கண்டக்ட் பண்ற குரூப் 2 லெவல்ல நான் சொன்னா இல்லையா, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிருக்கேன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுல என்ன போஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு. குரூப் 2ல என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருக்கு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அது இல்லாம ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. இந்த போஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் வந்து ரெகுலரா கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா இங்க உங்களுக்கு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எம்ப்ளாய்மெண்ட் டைரக்டரேட்ல, தென் அகைன் தே பிகம் டெப்டி டைரக்டர். இந்த மாதிரி ஆயிட்டு கடைசியில டைரக்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆகணும்னா அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்க முடியும். இப்ப இங்க நான் சொன்ன மாதிரி ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் சப்போஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க கவர்மெண்ட்ல ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ற குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா தாசில்தார் ஆவீங்க. தாசில்தார் ஆனீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஆவீங்க. டெப்டி கலெக்டர் ஆகுறப்ப கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குரூப் 2 என்ட்ரி ஆனீங்கன்னா கூட அதுல இருக்கு. ஆனா இப்ப குரூப் 1 அப்படின்னு தமிழ்நாடு கண்டக்ட் பண்ற, தமிழ்நாடு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ற அந்த டிஎன்பிஎஸ்சில குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டியை பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க, அதுல என்னென்ன போஸ்ட் எல்லாம் இருக்கு, என்ன போஸ்ட் இருக்கு, டெப்டி கலெக்டர் போஸ்ட் இருக்கு, டிஎஸ்பி போஸ்ட் இருக்கு, இப்ப டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போஸ்ட் இருக்கு, ஜூனியர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் இருக்கு, டெப்டி ரெஜிஸ்ட்ரார் போஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி நீங்க குரூப் 1ல ஒரு வெறும் குவாலிபிகேஷன், என்ன குவாலிபிகேஷன், எனி டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. ஆனா எல்லாருக்குமே டிகிரி இருக்கு. இப்ப இங்க இந்த பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு என்னன்னா, நாம டிகிரி முடிச்சிட்டா இப்ப நாம டெப்டி கலெக்டர் ஆயிடலாம், டிஎஸ்பி ஆயிடலாம். ஆனா எல்லாருமே டெப்டி கலெக்டர் ஆயிட முடியுமா, எல்லாரும் டிஎஸ்பி ஆயிட முடியுமா? குவாலிபிகேஷன்ல உங்களை உள்ள விட்டுருவாங்க. ஆனா யாருக்கு ஆளுமை இருக்கு? நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெட் கலர் அப்படின்னு வரப்ப ரெட் கலரை பார்த்த உடனே அந்த அந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் அண்ட் கிரீன் கலர் அப்படின்னு, கிரீன் தெரியுது உங்களுக்கு, கிரீன் வந்து பாத்தீங்கன்னா கோ அப்படின்றது. அந்த ஆரஞ்சு கலர் ஆர் எல்லோ கலர் அப்படின்றது உங்களை அலர்ட் பண்றதுக்கு. இப்போ ரெட் கலர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. யாராவது காமன் மேன்ல பைக் ஓட்டும் போடுற படிச்சவனும் சரி படிக்காதவனும் சரி, ஏன்பா ரெட் கலரு தெரியாதா, ரெட் கலர் போட்டா நிறுத்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் அலர்ட். ரெட் கலர்ல சிக்னல்ல ஜம்ப் பண்ணா போலீஸ் புடிச்சிருவாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா அறிவியல் ரீதியா ரெட் கலர் அப்படின்றது என்ன, ஏன் சார் ரெட் கலர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, லாங் வேவ் லென்த். இந்த லாங் வேவ் லென்த் அப்படி நீண்ட அலைவரிசை அந்த கலருக்கு இருக்கு, எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்ற அந்த சயின்ஸ் தான் இங்க உங்களோட அந்த அந்த பர்சனாலிட்டியில உங்களோட அறிவை நீங்க சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்துறதுக்கான. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறப்ப 18 இயர்ஸ்க்கு ஏன் அந்த கம்பல்சரினா, உங்களோட அறிவை நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு பயன்படுத்துறீங்க. அதனால நம்மளுக்கு இப்ப தெரியல, அந்த அறிவை பயன்படுத்தி தான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். இங்க அறிவை பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியல. இப்ப தெரியாதப்ப நாம டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல்ல கூப்பிடுறப்ப, ஏப்பா தம்பி எட்டு போட சொல்லுவாங்க அப்படின்னு. எட்டு போட சொல்றது மட்டும் இல்ல, அங்க அறிவை பயன்படுத்தி தான் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். அவங்க நிறைய சிம்பிள் காமிப்பாங்க. அந்த சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஜீப்ரா லைன் காமிக்காங்க. ஜீப்ரா லைன் காமிச்சாங்கன்னா அது பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்றது. இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள் காமிக்கிறப்ப உங்களுக்கு வேவ் லென்த் காமிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னு வரப்ப சிம்பிள் காமிக்கிறாங்க. சிம்பிள்ல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கோம். 16, 19, 18 இயர்ஸ் வச்சு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டோம், எல்லாரும் வண்டி ஓடுறோம். ஆனா அறிவை பயன்படுத்தி தான் வண்டி வாங்கிருக்குமா அப்படின்னு பார்த்தா அது தெரியாம வாங்கிட்டோம் அப்படின்றதுதான் நம்மள வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கோம். இங்க உங்களுடைய ஆளுமை அந்த அந்த ஆப்டிடியூட் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆளுமை ஆப்டிடியூட்ல தான் இங்க நீங்க கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி என்ன வேலைலாம் வாங்கலாம். நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை வாங்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலை வாங்கலாம். என்ன மாதிரி ஜோஷுவா இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, என்ன மாதிரி இப்ப நான் அடிஷனல் கமிஷனரா இருக்கேன் இன்கம் டாக்ஸ்ல, என்ன மாதிரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகலாம், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகலாம். நீங்க போய் கூகுள்ல நந்தகுமார் ஐஆர்எஸ் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்களேன். நான் ஒரு படிப்பு வராத ஒரு முட்டாள். இந்த முட்டாளு எப்படி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆக முடியும் அப்படின்னு வரப்பதான் எனக்கு டிஸ்லெக்சியா அப்படின்னு ஒரு கற்றல் குறைபாடு. இந்த கற்றல் குறைபாடோட எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நினைச்சிருந்தா 10வது குவாலிபிகேஷன் போதும். நான் சொன்னேன் இல்லையா, 10வது குவாலிபிகேஷன்ல ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல அவங்க எம்டிஎஸ் ஒரு போஸ்ட் இருக்கு. இப்ப என்ன என்னோட ஆஃபீஸ்ல எம்டிஎஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு. வெறும் 10வது குவாலிபிகேஷன் தான். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 எக்ஸாமினேஷன் 10th குவாலிபிகேஷன் தான். கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னா அப்படி ஒன்னும் அப்பா டக்கர் கிடையாது. அதுல உங்களுக்கு சேலரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரமோ 30,000 rupees வந்து 40,000 rupees தராங்க. ஒன்னும் பெரிய சம்பளமோ சின்ன சம்பளம் இல்ல, பெரிய சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க ஆபீசர் ஆகணும் அப்படின்னா அங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன், டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் டெப்டி ரெஜிஸ்ட்ரார், இந்த மாதிரியான போஸ்ட்க்கு ஆளுமை இருந்ததுன்னா நீங்க மத்தவங்க கிட்ட வேலை வாங்கலாம். நீங்க வேலை செய்யணுமா மத்தவங்க கிட்ட வேலை வாங்கணுமா அப்படின்னு நினைச்சுன்னா, மத்தவங்க கிட்ட வேலை வாங்கணும்னா அப்ப உங்களுக்கு அந்த ஆளுமை இருக்கணும். வேலை செய்யறதுக்கு ஆளுமை தேவையில்லை. கொடுத்த வேலையை நம்ம வீட்டு வேலை மாதிரி கொடுத்த வேலையை செஞ்சாங்கன்னா சம்பளம் வாங்குறது பிரைவேட்ல கூட வாங்கலாம். ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல நாம ஊட்டி பறி கூட சம்பளம் வாங்கலாம். ஆனா நாம வேலை பார்க்கறது இல்லை.
மத்தவங்களை வேலை வாங்குறதுக்கான ஆளுமை வேணும். அதான் அங்கதான் பர்சனாலிட்டி ஆப்டிடியூட். இப்ப இந்த பர்சனாலிட்டி ஆப்டிடியூடு உங்களுக்கு இருக்கா? இப்போ ஒரு விஷயத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க, எப்படி உங்களோட அறிவை பயன்படுத்துறீங்க, கேட்ட கேள்விக்கு சுச்சுவேஷன்ல கேட்ட கேள்விக்கு அது அது வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்கலாம், எக்கனாமிக் இஷ்யூவா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், ஈவன் சமூகம் சம்பந்தமான கேள்வியா கூட இருக்கலாம். அது மாதிரி சமூகம் சம்பந்தமான கேள்விகளை நீங்க ஹிஸ்டரியா இருக்கலாம், ஹிஸ்டரியில வந்து ஜியாகிரபியா இருக்கலாம். இந்த மாதிரி அறிவை பயன்படுத்தி அந்த சிச்சுவேஷன்ல கேட்ட கேள்விகள்ல நடந்த நிகழ்வை கேட்ட அந்த கேள்விகளை நாம அதை புரிஞ்சு பயன்படுத்துற வரப்ப யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல நான் சொன்னேன் இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். நீங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கான, ஐபிஎஸ் ஆகிறதுக்கான, இந்த மாதிரி ஐஆர்எஸ் ஆகிறதுக்கான. இப்ப எனக்கு படிப்பு வராத முட்டாள் அப்படின்னு, எனக்கு படிப்பு ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா கற்றல் குறைபாடு, டிஸ்லெக்சியா அப்படின்னு ஒரு கற்றல் குறைபாடு இருக்கு. உங்களை மாதிரி எல்லாம் உங்களுக்கு படிச்ச விஷயத்த உடனே படிச்சு புரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இல்ல. பட் இருந்தாலும் அறிவு புரியாதனால முட்டாளா இருந்தது. இப்ப அறிவு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. புரிஞ்ச இந்த அறிவை எப்படி நான் என்னுடைய ஆளுமைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சப்பதான், அடடா பெரிய எக்ஸாம் ஒண்ணு இருக்கே அப்படின்னு நினைச்சு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றேன், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் ஆர்பிஐல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பி அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற கம்பைன் டிஃபென்ஸ் ஹவுஸ்ல லெப்டினன்டா செலக்ட் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நபார்ட்ல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பி. இந்த மாதிரி கிரேட் பி அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷன்லாம் என்னோட பர்சனாலிட்டி ஆப்டிடியூட யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா பர்சனாலிட்டி ஆப்டிடியூட்னா வெறும் டிகிரி இல்ல. டிகிரியை வாங்கி நம்ம பேப்பரை காமிச்சு வேலை வாங்குறது, பேப்பரை காமிச்சு வேலை வாங்குறதுக்கு சாதாரண வேலை. உங்க ஆளுமையை காமிச்சு, உங்க பர்சனாலிட்டியை காமிச்சு வேலை வாங்கணும் அப்படின்னு, இஃப் யூ வாண்ட் டு கெட் அப் தட் பர்சனாலிட்டி வேலை அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, என்னோட இந்த பர்சனாலிட்டியில என்ன வேலை வாங்கினேன் அப்படின்னு, நான் இவ்வளவு வேலை வாங்கியிருக்கேன். கம்பைன் டிஃபென்ஸ் ஹவுஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நான் லெப்டினன்டா செலக்ட் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நபார்டு கண்டக்ட் பண்ணது, ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணது, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல கிளியர் பண்ணி டெப்டி ரெஜிஸ்டரா இருந்திருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா செலக்ட் ஆயிருக்கேன், டெப்டி கலெக்டரா செலக்ட் ஆயிருக்கேன். ஏன்னா டிஎஸ்பி போஸ்ட் எனக்கு பேசிக்கா எனக்கு போலீஸ் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால போலீஸ் வேலை நான் ஆஃப் பண்ணேன். ஆனா அதை வந்து ஆப்ஷன்ல பின்னாடி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இந்த முட்டாள் வாங்க முடியும் அப்படின்னா, பேப்பரை காமிச்சு வாங்குறதுன்னா, பேப்பரை காமிச்சு பாஸ் பண்ணி வாங்குறதுனா எனக்கு கவர்மெண்ட் வேலை, கிளரிக்கல் வேலை கிடைச்சிருக்கும். அது பத்தாவே போதும். ஆனா என்னோட பர்சனாலிட்டி காமிச்சு வேலை வாங்கணும்னு நினைச்சப்பதான் அது சாதாரண வேலையா இருக்கக்கூடாது, பெரிய வேலையா இருக்கணும். மத்தவங்களை வேலை வாங்கணும். நாம செய்யற வேலையை செய்யறப்ப நம்ம யார் அப்படின்ற அடையாளம் தெரிஞ்சு வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சப்பதான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கண்டக்ட் பண்றேன் இந்த எக்ஸாமினேஷனை எடுத்தேன். இதுக்கு குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. அப்ப எல்லாருக்குமே இருக்கு. இது கேட்கிற பாக்குற எல்லாருக்குமே இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்ப கொடுத்துருவாங்களா அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க? யாரு அவங்களுடைய ஆளுமைய, அறிவை எப்படி பயன்படுத்துறாங்க, சிச்சுவேஷனுக்கு கேட்ட கேள்விக்கு எப்படி பயன்படுத்துறாங்க. இந்த எக்ஸாம்ல ஒன்னும் கேட்கறீங்க, பெருசா கேள்வி கேட்கல. இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கும் பெருசா குவாலிஃபிகேஷன் இல்லை, எனி டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. ஆனா ஆளுமையை பயன்படுத்துறப்ப இந்த ஆளுமைய நீங்க அறிவோட எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றதுதான் யூபிஎஸ்சி உங்களுக்கு இங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போய் நீங்க டைப் பண்ணீங்கன்னா தெரியும். என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, நந்தகுமார் ஐஆர்எஸ் என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. அதுல போய் நந்தகுமார் ஐஆர்எஸ் அந்த யூடியூப் சேனல்ல இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்க என்ன படிச்சீங்கன்னா, எப்படி படிச்சீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ல வாங்கலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்க எப்படி அறிவை பயன்படுத்தலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆளுமையை பயன்படுத்தின எனக்கு படிப்பு வரல, முட்டாளா இருந்தால, ஸ்கூல் விட்டு வரனாங்க, ஒரு ஸ்கூல் டிராப் அவுட். அது ஜோஷ்வா சொல்லல. நீங்க நந்தகுமார் ஐஆர்எஸ் போய் டைப் பண்ணி பாருங்க, நிறைய உங்களுக்கு கூகுள்ல பாத்தீங்கன்னா அடி வரும். இது ஏன் தெரியும்னா, எல்லாருக்கும் எப்ப தெரியும்னா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு முன்னாடி நின்று நான் யார் அப்படின்ற அடையாளத்தை காமிக்கிறப்பதான், ஆளுமையை பயன்படுத்தினா நாம பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி, பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி நின்று
நாம யாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல பத்தாவது அப்படின்னா யாருன்னே தெரியாது, மத்தவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு நாம நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஆனா சார் அப்படி சார் president- ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் இல்ல எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. சார் நீங்க ஏற்கனவே ஃபேஸ் பண்ண பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அததான் சொல்றேன். இப்ப எனக்கு இது வருமா அப்படின்னு நினைச்சு நாம சந்தேகத்தோட இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுதான் சேலஞ்சு. இப்ப எனக்கு வராது அப்படின்னு இந்த சமூகம் சொன்னப்ப ஏன் வராது, எப்படி வராது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நானா யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அதுக்கு வெறும் குவாலிபிகேஷன், ஒரு பர்சனாலிட்டி குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா போதும். வெறும் டிகிரி, ஆர்டினரி டிகிரி நான் படிச்சது 8வது 10வது 12வது எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டே ஒரு சைல்ட் லேபரா என்னோட குவாலிபிகேஷன் அக்வயர் பண்ணிட்டேன். இப்ப உங்களை மாதிரி ஸ்கூல் போயெல்லாம் கிடையாது. அப்படி பிளஸ் 2ல வெறும் 538 வச்சுக்கிட்டு காலேஜா ஏறி இறங்கி இந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ் எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா இருந்து வராண்டா அட்மிஷன் சொல்றாங்க. இந்த வராண்டா அட்மிஷன்ல வாங்கின என்னோட இந்த குவாலிபிகேஷன் எத்தனை வேலை வாங்கியிருக்கேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு என்சிசி கிராஜுவேட்லாம் இருந்து அந்த என்சிசில அதுலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி சர்டிபிகேட் ஹோல்டரா வச்சிருக்கேன். நான் சொன்ன இல்லையா முன்னாடி உங்களுக்கு, அதுல நிறைய ஆர்மில என்ட்ரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் என்ட்ரி இருக்கு. டெக்னிக்கல் என்ட்ரியில சி சர்டிபிகேட் கிராஜுவேட்ல வெறும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மட்டும் ஸ்டாஃப் செலெக்ஷன், இந்த சொன்ன இல்லையா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி சொல்லுவாங்க, வெறும் நீங்க உங்களுக்கு உங்களோட சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்ல உங்களோட பர்சனாலிட்டியை ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, 9000 வேகன்சி இன்னும் இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா போய் டைப் பண்ணி பாருங்க. 9000 வேகன்சி இருக்கு நீங்க ஆபீசரா ஆகிறதுக்கு, ஆர்மில, ஏர்போர்ஸ்ல, நேவில அண்ட் கோஸ்ட் கார்ட்ல. இங்க வெறும் உங்களோட பர்சனாலிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, ஆர்மியில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நான் செலக்ட் ஆகணும். அதுல லெப்டினன்ட் செலக்ட் ஆயிருக்கேன். சோ உங்களுடைய ஆளுமையில அவங்க சோதிச்சு எஸ் இந்த பையனுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல அவனோட பர்சனாலிட்டியை பயன்படுத்துறதுக்கான அந்த அறிவு இருக்கு, அந்த ஆளுமை இருக்கு நினைக்கிறப்பதான் இதான் சேலஞ்ச். இந்த சேலஞ்சு தான் கிளியர் பண்ணி நினைச்சப்ப எனக்கு எது வரும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதான் சேலஞ்ச். எனக்கு வராதுன்னு நினைச்சப்ப வரல, படிப்பும் வரல, ஒண்ணும் வரல. ஆனா எது ஒன்னா வரணும் அப்படின்னு நினைச்சப்பதான் டாக்டர் அப்துல் கலாம் சார் சொன்னது. அவரும் இதே கேள்விதான் கேட்டார், வாட் இஸ் a கிரேட் சேலஞ்ச். எனக்கு எது வரும் அப்படின்னா படிப்புல இதுதான் வரும், இது வராது அப்படின்னு எனக்கு இது வராதுன்னு நினைச்சேன்னா நான் நினைச்சேன்னா ஒண்ணும் வராது, காசும் வராது, ஆளும் வராது, சுச்சுவேஷனும் வராது, படிப்பும் வராது. ஆனா எது ஒன்னா வரும் அப்படின்னு நினைச்சப்பதான் இந்த கற்றல் குறைபாட ரொம்ப அசால்ட்டா ஓவர் டேக் பண்ணி இந்த எக்ஸாம்ல நான் அசால்ட்டா நான் சொன்னேன்ல இது ஒண்ணு இல்ல, நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். தேங்க் யூ வெரி மச் சார். சார் we are running short of time. தேங்க் யூ வெரி மச் சார் உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸ்க்கு. உங்க க்ளோசிங் ரிமார்க்ஸ் முதல்ல சொல்றீங்களா சார்? ஜோஷுவா அதெல்லாம் க்ளோசிங் ரிமார்க்ஸ். உங்களுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, இப்ப டைம் இல்லைன்னு ஓடுறோம்ல, அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். டைம் இல்லைன்னு ஓடுற எல்லாருக்குமே ஆளுமை இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி என்ன ஒன்னா சாதிக்கலாம். அப்படி என்ன ஒன்னா சாதிக்கலாம் அப்படின்னு வரப்ப இந்த எக்ஸாம்ல 10 லட்சம் அறிவாளிகளை போட்டி போட்டு இந்த எக்ஸாம்ல நான் தான் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட். யாருக்கு முன்னாடி சொன்னேன்? பிரசிடென்ட் முன்னாடி, பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி. இந்த முட்டாள் சொல்ல முடியும் அப்படின்னா என்னுடைய தம்பி தங்கச்சிங்க பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுதான் ஆப்டிடியூட். பர்சனாலிட்டி ஆப்டிடியூட் இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல எதை வேணா நீங்க ஜெயிச்சிடலாம். அதுக்கு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்டாஃப் சர்வீஸ் செலக்ஷன் போர்டுல டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்ல இருக்கிற அந்த எக்ஸாமினேஷன் அப்படி இருந்ததுன்னா நீங்க சாதிக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்னும் பெருசா வேண்டாம், உங்களுடைய ஆளுமை பயன்படுத்துங்க. அதுதான் பர்சனாலிட்டி ஆப்டிடியூட். இத போய் நீங்க சர்ச் பண்ணுங்க, யூபிஎஸ்சி நீங்க சர்ச் பண்ணாலும் சரி, நீங்க நந்தகுமார் ஐஆர்எஸ் சர்ச் பண்ணாலும் சரி, அதுல நிறைய என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, அதுல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதுதான் ரிமார்க்ஸ். உங்க ஆளுமைக்கான வேலையா உங்க படிப்புக்கான வேலையா முடிவு பண்ணீங்கன்னா ஆளுமைக்கு பெரிய வேலை, படிப்புக்கு சாதாரண வேலை. எந்த வேலை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இதுக்கு ஒன்னும் பெருசா இல்ல, நானே ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, இதுதான் இந்தியாவை வல்லரசா காமிக்கிற ஒரு பெரிய அடையாளம். அது இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த அடையாளம் இருக்கு அவங்களுக்கு.
Thank you very much, sir. Thank you very much for a very inspirational talk. நீங்க சொன்ன மெசேஜ் வந்து ஐ திங்க் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய this பேர் is not a message I'm telling you. This is a message to be told. யார் சொல்றதுன்னா இந்த அப்துல் கலாம் ஐயா உங்க மூலமா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல என்னோட ஆளுமை காமிக்கணும் அப்படின்னு சொன்னதுல அவரு சொன்னத ட்ரூத் 2005 சொன்னது அததான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க மூலியமா இந்த 800 பேர் சொல்லிருக்கேன். ஒரு வருஷத்துல 3.5 லட்சம் பசங்களுக்கு சொல்றேன். ஒரு வருஷத்துல 150 IAS IPS ஆஃபீஸர் கிரியேட் பண்றேன். 30,000 டீச்சர்ஸ் நான் ட்ரெயின் பண்றேன். நீங்க போய் ட்ரெயின் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மேபி டுடே இன்னைக்கு இந்த 800 பேர் மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கிராமத்துல படிக்கிற ஸ்லம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேக்வர்டா இருக்கிற டிசேபிள்டா இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட் இன்னைக்கு உலகம் பூரா இருக்காங்க. அது பினோச்செஃபினோ கண்ணு தெரியாத அந்த பொண்ணு வேர்ல்டுல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் IFS ஆஃபீஸர் அந்த பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு வரப்ப இவங்க எல்லாருமே வந்துடலாம். கண்டிப்பா சார். Thank you very much, sir. Thank you very much for your valuable time and for your input, sir. Thank you very much. Yes. Sir. Thank you, Joshua. Bye. It now gives me immense pleasure to introduce our next guest of today, Sri Balakrishnan, IPS, sir. He is serving as Joint Commissioner, North Zone. He was previously serving as Deputy Inspector General of Police of Tiruchirappalli Range in Trichy, Karur, Pudukkottai, Ariyalur, Perambalur under his command. He has 17 years of experience in law and order and other subjects of policing. With his prestigious saving scholarship, he has completed post-graduation in human rights from the University College of London and with ICAR Fellowship, and has finished MSc Agriculture from Indian Agricultural Research Institute, New Delhi. His interest lies in fighting crime against women and children, rehabilitation of juvenile candidates, passion for research, particularly in evidence-based policing, and has been motivating himself in research projects in his field of duty. With this, it gives me great pleasure to have you with us today, sir. The session is yours. Sorry for the inconvenience. Actually, Balakrishnan sir has been called for an emergency meeting, so he will be joining us shortly. So now we are going to start the training session. I think Nandakumar sir would have briefed you about various opportunities and how he had come across all the challenges during his career. So with this, we are going to start the training session. So from Tamil Nadu Advanced Technical Training Institute, Gautam Raj. He has been training all our students who have been taking up competitive exams, let it be TNPC, UPSC or bank exam. He's one of our trainers. He has 5 years of experience in training participants and taking up civil service exams. So he will be covering up the overview of all the competitive exams. So many people, they are not very clear as to what are the competitive exams which are available, what is the procedure, what is the duration of each exam, or when those examinations will be taken care. So he will be giving an overview of all the examination that is there, and he will be covering about general knowledge about the topic, general knowledge. Gautam, you can carry on. Yes, sure. Hello, everyone. It's a pleasure meeting you.
We have heard the talk from Nandakumar sir. It was really inspiring, and I would thank him for that. Okay, let's move on. We have already lost a lot of time. Okay, so we are going to see what are all the opportunities available today for a graduate level. Okay, there are a lot of exams available, as Nandakumar sir said, for 10th qualification. Okay, but of course, all of you are graduates, and we need to aim high. Okay, so let me start a presentation. Like, you have a lot of opportunities. We will go one by one. Okay. Okay, I think you guys can see the screen. Yes. Yeah. Joshua, like, if there is any connection problem, or if I am not audible, please let me know. Okay. Yeah, sure. Please. Okay. Okay. So we are looking for government jobs. Okay. So we need to know what are the government jobs we are here trying to achieve for. Like, we know we go for government jobs because of some kind of extra security that we don't get from private sector, but that's not all in. Okay, in government sector, in case of civil services, okay, you get to work with people in your hand. Okay, you get to work with lives of people. Okay. Excuse me, there's some odd drawing pattern someone is doing this. Joshua, someone is like, can you see my screen clearly? Yeah, it is viewable. Please go ahead. Like, okay. Okay. So let's start with the first exam. Okay, civil services. Civil services are something like, you can see a lot of exams here. Union Public Service exams, Staff Selection Commission. These are bodies, okay, who conduct exams. And on the right side, you can see the name of the exam: Civil Services, CAPF, CHISL, CGL. All these things look a little bit awkward for you, but basically these exams are conducted every year and in periodically. Okay, so we will go through one by one and know about it. Sir, please, I think there's some, you're given access control to somebody to approve access your screen, and there's some. Please log out. Please check it up, sir. Okay, that's what I was seeing. Someone is accessing my screen. Yeah, please log out and log. I think you have given approval to somebody else to control your screen. Okay. Shall I go out and come in again? Yeah. Please log out and log in. Yeah. Start your.
Hello, everyone. Am I audible? Yeah, Gautam, please go ahead. Okay. So, so we have to look into this each bodies one by one and what are all the exams conducted. Okay. So let's start. Okay. So before starting any government exams, you need to know what are your strengths. Okay. Some people can solve aptitude very easily. Some people have very good memory. Some people have very good writing skills. Okay. So what are all your strengths and what is your passion? Okay. That's the thing which drives you in this process. Okay. You cannot just simply go for an exam or some post just because it's having good salary or some better opportunities. Okay, you need to know your passion and choose your target. Okay, there are multiple streams. Okay, if you go on trying to write exams for different streams or different types of exams continuously, you will never crack a single exam. Okay, so you have to prepare for your exam you are trying to crack. Okay, and you have to know how to crack the exam without deviation and like a lot of struggle. You have to consult with people who are already in this process. Okay, so knowing your strengths is about knowing yourself and know your passion. Okay, you can what kind of job you are trying to achieve and what kind of service you are going to do. Those things you need to know first about yourself. Okay, before going in, let's divide the exams into major streams. So the first one is public administration. So the public administration goes with civil services, group 1, group 2, and CGL exams. Okay. These set of exams require high level of understanding from general studies. The general studies part plays a major role, and there is a small part which plays for aptitude. So the aptitude and reasoning. And then we go to banking. So banking exams, like they expect people to solve questions very fastly. Okay, within 1 hour, you're expected to solve 100 questions. 25 marks from general studies, 25 from quants, 25 from reasoning, and 25 from English. Okay, so banking exams, it's all about speed and memory. Okay, and then engineering stream. These jobs are particularly reserved for particular engineering streams. Okay, you will get jobs from PWD department or Indian Engineering Services or State Engineering Services. And then we move for uniform services. What are all these uniform services? You can go for defense services. For example, CDS, Combined Defense Services, and AFCAT. Like those exams we will go see later. Okay, and these exams you need high level of personality and physical fitness and also knowledge about general studies. And then we move to specialist streams. What are all this? Like these specialist streams are exclusively for particular degree holders. Okay, for example, librarian, let it be geological survey of India, archaeological survey of India. So let's not focus about the specialist streams and engineering streams. Okay, here we will go through about graduate level exams. Okay, so let's start with Union Public Service Commission. Like it is a constitutional body and it's a watchdog for the merit system. Okay, so this is the most coveted exam in India. Every year, 10,000, like 10 lakh people apply for this exam, and almost only half of the people have the courage to appear for it. Only 5 lakh people appear for it. At the end of the process, nearly 1,000 people crack this exam. Okay, so this exam has 3 phases. Okay, preliminary examination, mains examination. Mains examination is a descriptive one. Like you have to write 9 papers, each paper for 250 or 300 marks, and then finally you are going to see the interview process. Okay, and Indian Forest Service is it's also related with civil service exams, but the mains examination is different. You will write the same preliminary exam for civil services and forest service, and a different mains exam for forest service, and then there is an interview. So most people ask, how do I start? Okay, civil services, like if you start from, if you see, it looks like a big task ahead, but the process is too simple, and everyone who has cleared a graduate degree with 3 years, they can apply for it. Normally the process starts around February. The notification comes around February, and then the prelims exams is conducted at the end of the May or at the starting of the June. Then there will be mains exams in the September or October. Then there will be interview process. This interview process will be a prolonged one. It will be conducted in Delhi.
and then finally your merit list will come, and then based on your marks you will be allocated to different cadres. Okay, so we see UPSC civil services exam is only an exam for IAS, but actually it works for 24 cadres of jobs. Okay, among this, Indian Police Service and Indian Administrative Service. These two are all India services. What do you mean by all India services? All India services, you are expected to work all around India. You will be working under a state government, but you are employed by the central government. Okay, then goes for central services. As Nandakumar Sir is himself as an IRS officer, this is a central service cadre. Okay, the Indian Revenue Service, Indian Railway Personnel Service, like there's a lot of service exams which are always employed under central government. Okay, so let's go with the exam process. The prelims exam, this is a screening test. Okay, there will be 100 questions asked. Okay, each question has 2 marks, and there will be a negative mark of 1/3, which means 0.66. I can see 2 people have raised hands. Like if you have questions, like reach out to Joshua or something, like we can address it at the end of the session. Joshua? I will address it at the end. Okay. Go ahead. Okay. So civil service prelims exams is more about a screening test. So at last, this exam can stop you from becoming an IAS. But mains exam is the most important thing. But you need to crack the prelims to write the mains exam at the first place. So the cutoff for every year always stands at 95 to 100. Okay, the last year cutoff was too low, it was at 95. Okay, so you need to crack, if you need to get a 95 score, all you need to do is at least trying to crack around 48 questions. Okay, 48 questions, you have to give answers correctly. That includes you have to avoid mistakes. Normally what aspirants do, right? They know only about 30 to 40 questions correct. Okay, the rest of the questions they have to do by guesswork. So what is mean by guesswork? Like, I don't know the answer of a question, but I will definitely know one of the option is not correct. If I can eliminate 2 options for a single question, my probability for putting that answer correct is 1/2. But I'm going to lose a mark for 1/3. So the rest of the process is about eliminating the wrong answers. So that's how a lot of people crack it. No one knows 45 questions correct for sure. And I'm damn sure 10 questions no one will able to touch it. Okay, those will be very sophisticated questions. And if some people start preparing for those 10 questions, right, they can never manage the syllabus. Okay, so the prelims exam is all about general studies. So we will later on discuss about general studies. The prelims exam is not all about general studies, and there is a paper called CSAT. That is an aptitude paper. That's just a qualifying nature. You don't need to achieve high marks in that. You need to just clear with minimum marks. You need to be correct about 29 questions only for 100. That is easy to achieve. Okay. Now let's discuss about the mains paper. So the mains exam contains 9 descriptive papers. So as the details are already in the screen, there is an essay paper, first general studies paper, and 2 optional papers. The optional is something you have to choose. Okay, there are a lot of subjects you can choose for optional: public administration, sociology, geography, or you can even choose language papers. Tamil is also an optional. You can choose many optional papers in regional languages as well. And there are 2 papers, like one is English and one is your regional language. These 2 papers you just need to qualify. You don't need to score high marks. Your rank depends on this essay paper, general studies, and optional paper marks. Each will be conducted for 250 marks. And the writing time for each paper is around 3 hours. Okay. The thing about mains exam is that you have to write in simple language. Nobody expects you to use jargons and write high level text. Like, they want to use simple words that the correcting person can understand the simple questions. Okay, so we will later on see the questions. Okay,
And finally, once you clear the mains exam, you will be expected to attend the interview. Okay, so interview will be conducted in Delhi, and they will conduct batch by batch. And this it is about personality. Okay, it's not about your knowledge, it's not about your degree, or not about your score. It doesn't matter whether you are from IIT or IIM. It doesn't matter you have scored 90% or something. All it needs is that a perfect personality who can manage civil services. Okay, so it's not about more about intellectual, it's about personality. Okay, and there will be 275 marks allotted for this. Normally people will get around 170 to 200. Okay, if you perform even averagely, you will get around 170. Okay, if you have adverse risk, then it will be affected. Okay, so with the marks of the mains added together with the interview, your merit list will be prepared. Okay, based on your merit list, you will be getting the services. Like the services, what I mean is, if IAS or IPS, IRS, like there are 24 services which are available under this exam, and there will be normally around 1,000 posts each year, and you will be able to crack it with this process. Okay, let me see. So civil services is all about this. Okay, when we go through general studies, like we will later on go through general studies. When we go through general studies, we will discuss about like how the questions are asked in civil services in preliminary and mains. I have covered mostly with this UPSC. Okay, so I want people to aim high, like group 4 or MTL exams. Anyone can crack it with 10th plus level. Okay, all of you here are graduates, and I want you guys to aim high. Okay, because during low level exams, you will have more number of people attending, and the competition levels are very high. Okay, but when you move on to better exams, okay, like UPSC or group 1, right, the quality of competition gets better. Okay, you won't get any random person easily crack it. Okay, you need better preparation, you need better orientation, you need writing skills. Not everyone will have writing skills. Most of them will be able to easily attempt objective type questions. Okay, but writing skills are available with only a few skilled people. It's not about intellectual capacity, it's about their personality, and it's their ability to think. It's their ability to think from ground level. Okay, so someone is who is spoon-fed, who has studied abroad, or someone, right? Those kind of people will never be able to crack civil services, because the requirement for civil services exams, right, they are mostly about from ground level note views. Okay, from those views only they will ask questions. Okay, later on when we go to general studies, you will see what kind of questions they will be asking. Okay, then let's move on to SSC, Staff Selection Commission. So first we have seen about UPSC. UPSC is conducting civil service exams. There are other exams as well. Those are not in administrative streams. We will see later about it. Okay, then it comes for Staff Selection Commission. Staff Selection Commission is an organization under Government of India. The opportunity is exclusively for employment under Government of India. Okay, you can see the exams conducted by it: the CGL, CHISL, Junior NGR, and Central Police Organization exam. Okay, this examination, the first one CGL is for Combined Graduate Level exam. This stands for. Okay, they will conduct these exams each year. And CHISL is only for higher secondary level, and then MTL stands for 10th level. Okay, and sub-inspector exams are for Central Armed Paramilitary Forces. Okay, they're going to employ in CAPF, BSF, those kind of organizations. You will be getting employment. Okay, so let's start with the combined graduate level. Okay, like this exam has 3 tiers. Okay, preliminary, mains. The same pattern you can see in you will get to see the same pattern again and again. Okay, the CGL exam starts with tier 1 preliminary. You can see there are 4 sections: general intelligence and reasoning, general awareness, quantitative aptitude, and English comprehension. Like each section will have 25% of marks, total 200 marks. Okay, and then you can go to mains exam. In this mains exam, okay, the questions are also about objective type. Some of you know about quantitative aptitude. Like quantitative aptitude is about using mathematical skills.
practical solutions, and then English language. When it comes to CGL, English language and bank exams, English language is always 25% is always there. Okay, so English language is very essential. And then statistics, in for particular streams they require statistics, and then general studies, that's we are going to see later on. And then they will go for tier 3. The tier 3 is descriptive type. Now they have coupled tier 2 and tier 3. At the morning session you will write a tier 2 exam, and then in the noon session you will be able to write descriptive paper. Like this, there's a little bit process change going on recent days. Okay, then we will get to know about it once the notification comes for next time. Okay, so this you have to write an essay and a letter. Okay, so writing essays, there is an art of writing essays. Okay, essay is all about expressing your ideas. It's not about expressing your knowledge. Okay, how you articulate your idea. So if you suppose you say India is a country with pluralism, and it needs to maintain diversity of views, diversity of culture. Okay, you need to defend that answer. Okay, so how you defend it, you can see from simple way of life. India is about plurality. Okay, from Kanyakumari to Kashmir, you can always see people's culture, food, deity, and language. Everything changes, but there is an underlying unity on it. Okay, so how this unity is built, how people approach it, those kind of things you should be able to express your idea, not about your knowledge. Okay, so currently there are no interviews for SSC jobs because recently government has done away with it. So this is eligibility criteria about age. Like we don't need to worry about it because most of people of less than 25 here. It goes on from 28 to 32, like depending on your age, your exam, and depending on the community you're from. So those kind of details you will be able to see in the notification itself. Okay, so here we are going to see about overview of each exams and what are the different opportunities we have available. Okay, so most of the people never know about SSC and they will never try. Okay, so people who are writing for banking, they can see parallelly try for SSC as well. Okay, there is a little bit of change between them because SSC focuses on 25% of general studies. When you go for banking, the general studies is much oriented about financial system. It's not about overview of the economy, Indian economy as a whole. Okay, so this for combined higher secondary level, it needs for +2 qualification. Like here you will have lot number of jobs, around 5,000 jobs every year. Okay, so this process is mostly related to clerical level posts. Okay, but the thing is that if you are preparing for CGL, right, you will be easily able to crack CHSL. Okay, CHSL is just a step down version of CGL. Okay, most of you are aware about TNPSC Group 2. Okay, that Group 2 exams and lower the posts, right? They can be lower than Group 2 exams can be compared with SSC CHSL. Okay, so this process is similar, like prelims, like tier 1, tier 2, tier 3. Okay, this tier 3 skill test, right? That is only for particular jobs. If you are going to apply for a typewriter, then you will be able to. You should be doing this test. Mostly it is 2-tier paper only, and the tier 2 is mostly in a pen and paper mode. You can see the like at the end of the session we will share these details with you. Okay, so no need to take down these things. Okay, we will share this with you. At the end of the session we will also address these questions. Okay, and then we go for Central Armed Forces. Okay, Central Armed Forces. What are all the Central Armed Forces? Okay, Central Armed Forces for Delhi Police, Sub Inspector of CAPF. CAPF means Central Armed Paramilitary Forces, and Assistant Sub Inspector of CSIF, Central Industrial Security Force. Like those guys are who are guarding our Kalpakkam, airports, nuclear reactors. Those force will be guarding our critical industry infrastructure. Okay, and these jobs require more understanding about your general studies subject and little bit of aptitude. And then first they will be going for paper 1. Those who clear paper 1 are expected to appear for physical endurance test.
that will be conducted in Hyderabad or in some places in North India, depending upon your location. For us, it's mostly in Hyderabad. Then you go for paper 2 and then final detailed medical examination. This detailed medical examination is just like a screening test. It has nothing to do with your physical endurance. Okay. So you can see how these sections are divided. Okay. Number of questions asked. And there is a negative marking in this section as well. Mostly the central government conducted exams do have negative marks, and the banking exams also have. Like wherever you can, where you can see negative marks is in group exams, TNPC group exams, you won't see negative marks. And rest, mostly you can see negative marks depending upon 1/3 or 1/4. Okay. So people who need to know about general knowledge a bit and then quantitative English, like these things are mostly a general framework for SSC and banking as well. Okay. The only difference between SSC and banking is that the concentration they give on general knowledge part. Okay, the general knowledge part is mostly about financial awareness rather than overview of the economy, environment, or geology. Okay, those things we'll discuss later on. And English language comprehension, this goes for 200 marks. This is a pen and paper test. Okay, so if you clear these 2 levels, you will straight away get a job. You don't need to attend for any interview. And there has been controversies recently, but I can assure you, right, like the process is mostly utmost and honest. Okay, you guys have to try for this. Like if you are trying for SSC CGL, you can try for CHSL as well. And MTL is more like 10th qualification level. Okay, that I haven't covered here, but this is that's also a step down version. Like if you're preparing for SSC CGL, you can easily crack these 2 things as well. So this one is more related to a defense job. Okay, people who are interested in defense posts, you have to try this exams. And there are other defense exams as well. We will cover it in the last section. Okay. And then we can finally come for TNPSC. These TNPSC exams, most of us are aware about it, but we are not aware about the job profiles and like how they are conducted every year in a particular manner. If you go for TNPSC website, okay, you can see a schedule for an entire year. Like what are all the exams they're going to conduct and what are all the orders and what are all the expected vacancies. The vacancies differ when there is a notification. Okay, so you can plan accordingly. Like due to this COVID, like there has been a stop in this process, but regularly TNPSC conducts examinations for group 1, group 2 and group 4 exams every year. Okay, so let's start with them. Okay, in those engineering posts and specialist posts, let's not talk about it. Like these things require particular degree and particular degree. And now we will talk about generalist exams. Those exams you can crack with a minimum 3-year degree itself. Okay, so there is a one-time registration in TNPSC portal. Once you have applied for this one-time registration, every time just you need to use that one-time registration to apply for new exams. Okay, I think TNPSC is giving getting 150 rupees for normally for a one-time registration. You can write 3 exams for that. After that, each examination there will be a certain cost for it. Okay, so let's start with group 1. These exams, right, it will give it for most coveted post in Tamil Nadu. Okay, the number of vacancies is limited. It's less than normally. It's less than 100. Last year it was less than. I mean, last year it was 196. Okay, like last year was very high number of vacancies are there, but considering the delay in group 1 exams and more people are going to retire in this time, I expect a certain rise in further coming times. Okay, actually the group 1 notification was already out. The exam was supposed to be conducted in June, but due to COVID crisis, there has been postponed. Okay. Again, the similar pattern arises: preliminary exam, main exams, and interview. You can see in civil services exam, you are requested to write 9 descriptive papers, out of which 7 are considered for your cutoff. So in group 1, you are expected to write only 3 descriptive papers. Okay, and each will be conducted for 250 marks. And prelims marks is for 300 marks. There will be 200 questions.
and the cutoff almost stands around 130 or something. You don't have negative marks here, so everyone will be attending 200 marks here. Okay, and then finally you're going to approach for the interview process. So how about cracking these exams? So this is most about your general studies. Group 1 preliminary. Okay, normally 50 questions will be asked from aptitude part. Okay, you will be expected to solve them, and like this 50 questions, right, like they are the most easiest part of it. You can always be certain about the answer. And then 150 questions you will be addressing from general studies. The general studies what I'm going to talk about is Indian polity, geography, economy, environment. These subjects are totally considered as general studies. This general studies plays a major role in TNPSC, UPSC civil services, and then SSC. Okay, so when you go to banking stream, this general studies get very low proportion, and then aptitude and English reasoning they get very higher proportions. Okay, and about these descriptive papers. Okay, these 3 descriptive papers are about the general studies themselves. Okay, whatever you have studied in general studies, there you are going to present it in a descriptive form. Okay, the questions we will discuss it later. Okay, and those are the things that we have already discussed. Okay, then mains and interview to 50 marks. Okay, the thing with group 1 mains exam is that it is relatively easy compared to UPSC. Okay, the answers they ask are straight away from the books mostly. Okay, the last year they have changed it little bit. They have moved it towards civil services exams, UPSC. Okay, the questions are a little bit of analytical in nature. They're turning into analytical, but normally almost 50% of questions you can straight away answers if you have studied them. Okay, so you need good writing skills. You can write in English as well as in Tamil. Okay, there's no language barrier. And recently in group 1 mains exams, they have entered Tamil culture as a part of it. So what is this Tamil culture and heritage? Sorry, Tamil culture and heritage. Okay, this Tamil culture and heritage, right? They ask about what are all the analytical and philosophical context of Tirukural, and what are all the what are all the other sorry, what was the thing? Okay, what are all the cultural part of it? What are all the freedom fighters who contributed to Tamil culture and our language related skills? Okay, these exams, though it's in Tamil, you can write in English as well. Okay, you can use English script and write it. Okay, so this mains exam, there has been changes recently, and we do not have enough time to discuss all these things. Okay, because we have a lot of exams to cover and general studies part also to be covered. Okay, so if you have any doubts, we will cover it at the end of the session. Okay. So then we go to group 2 exams. Like you don't like the posts are here. Okay, the what are the posts? Deputy Superintendent of Police, Assistant Commissioner of Commercial Taxes, and Deputy Collector. These posts, right? They were just starting just next to an IAS level officer. Okay, these group 1 posts are gazetted posts, and these are most coveted ones. Okay, they are conducted mostly every year, and you can easily crack with good writing skills and general studies knowledge. Okay. Now let's move on to TNPSC Group 2 and Group 2A. Like Group 2A is non-interview post and Group 2 is an interview post. Okay, so this is a post for graduate level, but it is just next to IAS level exam. Okay, you will be entering into this office as a revenue inspector or commercial tax officer or assistant commercial tax officer. So these posts, Group 2 posts, are mostly official office, like managerial in nature, and later on you will get good promotions and you can reach, like as Nandakumar sir said, you can reach the level of conferred IAS officer later on in your service. This exam contains prelims, mains, and then interview. Okay, what is the difference between mains exams of a Group 2 and Group 1 exam? Again, the difficulty level differs
the subject matter that you're trying to cover differs, and the area of expertise you need is a little bit less compared to group 1 exams. Okay, and then finally group 4 and VAO exams. These exams require 10 plus qualifications only, and they directly recruit from a single examination they are going to conduct for it. Okay, if you ask me, the number of people appear for group 4 exams are very high, and VFO exams are very high. The salary is good, but the nature of work is clerical nature, like a more clerical and office by nature. Okay, but more people are appear for it. People with good skills and good confidence. I want you guys to appear for group 1 and group 2 exams. They actually suit your degree and your talent. Okay, group 4 exam, anyone can appear for it with 10th qualification. So I always urge people to aim high and then achieve it. Okay, so anyone can achieve those things. Like, that's not for us. We have to try to achieve further. Okay, and finally, banking exams. Bank exams, they are conducted by various bodies. Okay, in the first slide I have given what are all the bodies which are conducting bank exams, but we don't need to go through individual bank exams separately, because most of the bank exams follow a particular format. Okay, a 25% of marks will be allotted for general studies, and a 25% for English, then a 25% for your quantitative aptitude, then 25% for reasoning. Okay, and nowadays IBBS or SBA, they are asking more about your computer aptitude. Like, computer aptitude is so simple. How you going to express your MS skills, like MS Office skills? What do you know about networks? What do you know about malware? What is a Trojan horse? Like, those kind of stuffs are like preliminary knowledge about computer, and those things you can easily crack about it. Okay, so what are all the exams available in bank? So this one, you can always see probationary officer. This probationary officer is like a manager, assistant manager rank. Okay, later on you can promote to manager easily, and then they will conduct exam for clerk, and then they will conduct for specialist officer. What is the specialist officer? The specialist officer is for a particular engineering degree or for computer science. You need some degree for that, and you will be required to write exams about your specialist about your specialist operations. Okay, normally if you're a student from CS background, you are expected to write more about your computers and those things. Okay, those questions will be more about a particular stream. Okay, so here we are about general services. Okay, PO exams is the toughest part. Then you go for clerk exams. During PO exams or clerical exams, nowadays they are requiring you to write an essay or letter writing. Okay, they are expecting some writing skills as well. Okay, and these bank exams are, except UPSC, the SSC exams or bank exams, they are conducted online. Okay, you have to use computers to write the exams. They have exact time limit for each sections. Okay, you have to attend these sections within their time limit. For example, we're supposed to write 100 questions in 1 hour. Okay, there's a 25% of marks are allocated for English section. Okay, nowadays 25% of mark, 15 minutes you have to complete your English section. You can start with any order. Okay, the clocks runs automatically. When the time ends, the screen closes abruptly. Okay, so do you need some level of practice in computers as well? Because when you try in a physical paper, you get to scribble a lot. And banking exams, these banking exams are more about speed. Okay, you need to practice regularly for IBBS or SBA or RBA. Okay, anyone can attend this 80 out of 100 exams, provided there is time. Time is the most crucial matter. Okay, it's not about you are able to solve the exams, it's about to how fast you can solve the exams. Because within this time limit, most people are not able to at least attempt 40 to 50 questions. Okay, the thing you have to do is that practice regularly. So at the end of the session, okay, we will discuss about how you have to approach each exams. Okay, the training you have to take, the kind of test series. Like in case of bank exam, let's discuss here. So in case of bank exams, you have to get familiar with quantitative aptitude, your reasoning ability, and you not only be familiar with it, you have to write exams regularly. Every day, you have to try at least 30 or to 40 questions
in each sections. Okay, so you have to practice them regularly and make it as a muscle memory. Just like seeing a few questions, simplification question, you should be able to execute the shortcut and straight away give the answer in few seconds. Okay, that's right, you have to give the answer within a 12 to 15 seconds. Okay, then only you will be able to attempt 100 questions within an hour, within an hour. Okay, so and the clerical exams are also a similar pattern. The pattern we will be going to see later on. Okay, so this is a things matter. Okay, uh, I have told like what are all the streams you have to choose. Either you have to choose public administration, either you have to choose for a bank. So public administration is more about general studies and aptitude. Like aptitude is more about qualifying in nature. And then banking exam. Banking exam is more about aptitude and your ability to solve them fastly. Okay, people with good numerical and reasoning skills. Banking is your ground. Okay, this computer knowledge is basic. Okay, and then about RBA. RBA conducts grade B officer as well, and RBA as a conducts exam for assistant. Okay, normally SSC and banking exams, they're bilingual only. You have to either attend in English or in Hindi. Okay, and they all have English language part in it. So people need to develop their basic English language skills. They don't ask about high level English. Okay, you need to develop your basic English skills, and there are particular ways you can develop your English skills and books which can help for them. Okay, so this is just a sample syllabus. Like most of the SSC or banking exams, right? They follow the generic pattern. Okay, so get familiarized with these topics. What I'm trying to show is I'm not going to go through all this stuff because these things are highly technical and you have to work for them for more than 100 hours combined together. Okay, so I'm just showing you what are all the things they're covering. Okay, people who are good at mathematics skills and reasoning skills, it is your ground. And English language is essential for banking exam. Okay. Then we finally move on to defense exams. So today, even women can appear in Indian Air Force, Army, or Navy, even flying squads. Okay, in Indian Air Force, they will be asking you to write for like appear for technical and non-technical batch, and even in non-technical, there is a difference between ground handling and then there is a flying batch. Okay. So even women can appear for this. Like government has recently relaxed that women can become pilot. We have seen a first batch of women pilots coming out of IAF and Indian Navy as well. Okay. So these exams, the main thing about these exams is that you have to appear before 25 years of age. For flying by a squad, like it's 24 to 25, and then ground handling, like it's 26 is the maximum age. Like there are age relations applied to a particular community, whether depending upon your OBC or open category or CST. Okay, so you can go through this in a separate notification. The exams conducted for defense are CAPF, Central Armed Paramilitary Force, CDS, Combined Defense Services. Like these are all these exams mentioned here, right? They are for officer level exam. So you're not going to be a Jawan or a soldier, okay? You are going to be an officer. You will be leading them from the front, okay? And they expect your personality along with your intelligence skills, okay? As Nandakumar Sir said, it's more about your personality in the tests, okay? Then in basic level of physical fitness, they don't ask you to maintain high level of physical fitness. You have to run for 10 or 22 kilometers an hour. Like they need a basic fitness. And they will train you in this process, okay? Once you get elected into this institution, they will make you get that physical fitness, okay? These exams, right, follow a general pattern. The first thing, they start with the prelims exam. Once you clear this prelims exam, okay, you will be appearing in their center at a center for 5 days of personality test. That's right. The personality test does not end in a single day. So you have to go and stay there for 5 days, okay? The first day will be mostly a screening session. Okay, most of the candidates are expected to do picture description and group discussion. Like they will show a picture, and they are expected you to
give your opinion, or you have to write about what you feel about the picture. Like a picture description, they will how they know how you think about it, what are all the language you use, what are all the ideas you have. Like those, that's about picture description. It's more about testing your personality, and they will conduct a group discussion in the first day. Okay, there will be a topic, like it will be mostly related to your picture description. Once you're done with this group discussion, they will send most of the people who are not eligible away from the first day itself. The remaining 4 days, all those candidates will participate in various activities. Those will be mostly about your individual personality and your ability to work with people. Okay, those exams are really interesting, and these exams, right, you will come out with flying colors. Okay, serving in an Indian Army or Navy or Air Force. Okay, it is such a prestigious post. Okay, even in civil services, you will not get such a respect from your community. Okay, just saying that you are an officer from Indian Army, from officer from Indian Air Force. Okay, that gives you a pride. Okay, so people in this young ages, you should definitely try this defense exams. So what do you need for these defense exams? Okay, uh, let's go with each. Before going into this defense exams, let me tell you about the overview. The overview is about just general studies and your quantitative aptitude. These difficulty levels are nowhere near SSC as banking exams. Just they are using it as a screening test. Okay, once you are cleared this preliminary screening test, the real test start at the personality test level. Okay, they want the best candidates with good personality. Okay, so you need to know about more about general studies and a little bit about your personality. Okay, sorry for the disturbance. Okay, let's go with this combined defense services first. So as I have said, this is being conducted by Union Public Service Commission. That's it, UPSC. That's what it stands for. It's one of the examinations conducted by UPSC, and it is conducted twice a year. Okay, so most people never know when the exams comes. So you have to be watchful about it. It starts twice a year, in September and February to March, one batch, and there is another batch in November. Okay. So these exams, they recruit officers for Indian Army, Air Force, and Navy. Okay, these are all officer level exams. Okay, general knowledge, English, and elementary mathematics. As I have said, the written exam is mostly about screening. Later on, they will choose the best candidates from personality test, and then it will go for document verification and medical examinations. Okay, the personality test is the crucial part in it. So you have special institutions which can guide you with this, and you can have seniors like if there was an opportunity, some other people can explain about it. Okay, and then it goes for AFCAT. Indian Air Force conducts exams twice a year for their officers. Okay. Other than combined defense services, they conduct it for their own services. Okay, AFCAT, like you can easily, when you prepare for SSC or when you prepare for civil services, right? AFCAT preliminary exams, you will be able to clear it easily. The process is similar to CDS only. So I don't want to go through the process again, preliminary, mains, personality test. Okay, process is similar to CDS since we are running short of time. So the thing you have to notice that the age limit is too short. Okay, if you're going to try for defense services, you have to start early. Okay, because some people work in private employment, they try parallelly, and then later on they start in later on ages at 24 or 25. But by the time you reach 25, right, in this defense examination, your eligibility criteria is almost over. Since you guys are almost just out of the college, it is a very good opportunity for you. The competition is not high. Like as your age increases, right, as you move on to 28 or 29, right, the level of competition increases proportionately. Okay, these exams are easy for people who are coming just out from college. Okay, so you guys have to try it seriously. So these exams actually, other than TNPSC exams, mostly you will see negative marks. Okay, so a general tip for how you manage negative marks questions. Okay, suppose there is a question, there are 4 options. Okay, so let's take the UPSC for example. It provides you 2 marks for the question. Okay, for every wrong answer, 1/3, which means 0.66 mark will be deducted. Okay,
So straight away, you're just by fluke closing your eyes, you're ticking an option. Okay, your probability of that question being correct is 1/4, which is just 25%. That is nowhere enough. Okay, if you are able to eliminate two options, okay, sometimes you don't know the right answer, but you can say definitely these two answers are not correct. So if we eliminate these two options, right, you straight away attempt it. Even if you don't know which one is correct among these two answers, right, you straight away attempt it. Your probability of being correct is 50%, but you are losing a mark for 33%. Let's suppose you are attempting 10 questions in this pattern. Okay, 10 questions you are attempting with 50% probability. Okay, so your right answers will be 5 questions, your wrong answers will be 5 questions. It's mostly because probability you can the probability you can be also correct for 10 questions as well. So at most your 5 questions are right, 5 questions are wrong. What are all the marks you get? For 5 questions correct, you will get 10 marks. For 5 wrong questions, 1/3 you will be getting wrong marks. Okay, which means almost 2 marks you will be getting negative marks. So while attempting 10 questions, you will be able to get 8 marks easily if you are able to eliminate these options. So never leave a question unattempted if you are able to eliminate 1 or 2 options. Okay, then you will move for Central Armed Police Forces Assistant Commander. So this Combined Defense Services and this Central Armed Police Forces Assistant Commandant exam, both are conducted by UPSC Public Service Commission. The difference between Combined Defense Examination, defense is under Ministry of Defense. Central Armed Police Forces, right, it is under Ministry of Home, it's under Home Ministry. Sorry. The Border Security Force, CSIF, CRPF, Indo-Tibetan Border Police, Sastra Seemappa, like these forces have specialist operations. Okay, they work for particular requirement. For example, Indo-Tibetan Border Police Force, right, they are the one guarding our frontiers in northeast and north. Okay, BSF, they guard our borders with Pakistan and Bangladesh. Okay, so this defense force, like, you more than a job, it is a service to the nation. You need dedication to do that. Okay, you need dedication to apply for these exams, and you have to walk in there. Like, this is a prestigious exam. Okay, so you need our expected level, minimum level of physical efficiency. Okay, let's go with the summary of this government exams. Okay, so whatever I have covered are about general services exams. Even with a 3-year degree course, they can straight away approach all these exams, RBI, Grade B, or assistant. Okay, the thing with RBI Grade B is you need to know more about Indian economy. Okay, so that's the kind of expectation. So the general context is already given. Okay, so general studies, quantitative aptitude, reasoning, English language skills, those are available in all exams. The proportion differs. Okay, and you have to choose your stream wisely, because you cannot prepare for banking exams and civil services simultaneously. The reason why I am saying is that you will be able to crack tier 1, you will be able to crack prelims, you will be able to crack first level of exam. But if you want to go up to the final level and get the job secured, right, you need to be focused about a particular stream. Why I have separated the streams, right? Each stream requires different level of attention, because you cannot practice banking and civil services simultaneously. Civil services is more about writing skills. Okay, you have to write 9 papers for 250 marks each. Okay, and bank exam is about your speed to do calculations. Okay, so every year, what most people do the mistake is that they try to appear for every exam they get notification. Okay, so suppose there are like all these exams, right? The funny thing is that every month you will gather an exam. Okay, sometimes you will have more than 2 exams in a month. Okay, so if you start appearing for each exams every month, you will get hardly 30 or 20 days for preparation of this exam. You will be able to crack only their preliminary, like if you are good at it, you will be able to crack their preliminary exams.
Some people are extraordinary. I'm not talking about them. Okay, they will be able to crack most of the exams. But what I see from our most of our students, right, the way they struggle, right, they try to switch between streams consistently, and they never focus on a single stream. My foremost advice is concentrate on single stream first. Okay, so you can appear for other exams. Okay, but never lose your focus on your preliminary stream. Okay, stream. Only if you are focused on a particular stream, you will be able to crack that exam. It doesn't matter you have clear prelims, you have cleared mains, you have appeared for interview. Okay, it doesn't matter to the outside world. It's a binary world. Okay, either you get the job or you didn't get the job. It doesn't mean to them if you say I have cleared prelims, I have cleared mains, I have appeared for interview twice, I have appeared for mains 5 times. Those things doesn't matter. Only thing matter is that whether you get the job or not. So I want all of you focus on your particular stream, and you have to score good marks and get the job. Okay, getting the job is the ultimate goal. Not creating prelims or mains is the goal. Okay, so develop your personality, develop your skills, and the thing is that you guys are at an early age. Building these skills require time and patience. Okay. Why I am saying is that it does not come within a short span of time. So suppose you have an IBPS collective exam within 1 month, and you start your preparation this month, right? It's never enough. Okay, unless you are a genius. So it's never enough. So I want you to people work consistently. Consistency is the key. Because banking exams, be it civil services, you need more passions. I can see people who have cracked in civil service exams after 5 or 6 attempts, which means they have dedicated their life 5 or 6 years for that exam. I don't expect you to dedicate that much amount of time. Okay, so based on your strength, play the game and be aware of the level of competition. Okay, and another important advice: if you have a smartphone, switch it to a basic phone. If you start preparation, if you are going to start your preparation, okay, because our smartphones and social media, right, though they are eating away your time. Okay, most people get stressed because of this usage. Okay, they know they want to study, they know they want to limit their access to internet, they want to limit their time in internet, but they cannot simply do it. Okay, when they are not able to do what they want, they get stressed. Okay, so my first and foremost advice to people who are starting with any preparation, right, avoid your smartphones. Use them wisely. Use the internet wisely for your preparation. Okay, do not waste your time in this online portals or online games or social media or WhatsApp. And you have to be mentally ready, the first and foremost thing, because you are going to appear for public services. Once you go for these exams, it may take some time. While your peers, right, they will be joining in government, like private institution, they will be earning, they will be moving forward with their personal life. But people in this stream, right, they have to be patient. Okay, it may take a year, or it may take more than 3 years, or well, okay. But the thing is that the reward is high. Higher the risk, higher the reward. Okay, Joshua, are you there? Yes, please go ahead. I'm over with this overview of this exams. Like if a couple of quick questions to you. Okay. From the participants. Okay. First question is: can I prepare for competitive exams while working in a private organization? Your thoughts on that? Yes, you can. Like the thing is that you have to take more time for that. Like most of the private sector, like if you are able to allocate 4 or 3 hours for that exam, and if you work smartly, like because you need to work smart. Even for civil services exams, the most coveted exams, people who have already working in have cleared the exams. Okay, we have a lot of examples. Okay, the thing is that you should have the discipline and the patience. Okay, I have seen some of my friends who are working and who are preparing for the exams, who have cleared the exams. Okay, the thing is that if you are able to consistently dedicate 3 or 4 hours for that work, right, like for that exam, and mostly you do it Saturdays and Sundays for free. Okay, you have to use that as well. The thing with that private, like if you're working in a private organization, you have to dedicate more time.
you have to avoid your other social obligations. You will not be able to go to your functions or other family events. So if you are more focused, if you will be able to find time, then you can crack it easily. Okay. Wonderful. I have a few more questions. Okay. What is the eligibility for AFCAT, that is Air Force exam? Okay. Okay, AFCAT. Like the Air Force exams has 3 streams. Okay, there is a technical stream, there is a non-technical stream. The non-technical, you just need a degree. Okay, for technical stream, you need a engineering degree for that in a particular stream. The vacancy is different for computer science, electronics, or aeronautical. Okay, for AFCAT, a general degree is enough for flying and ground handling. Okay. Okay. Next is, what is the maximum age to attend exams for IAS exam? IAS. Again, it depends on the community. So if you are from general community, the 30 is the age limit. So if you are coming from a CST community, okay, it goes up to 38. Okay, so it depends on the community. Okay, 30 to 38, you can fix that. For OBC, the limit is at 34 or 35. Okay. Okay. So the next question is, okay. Let us say a person has just completed 12th standard. What exams can they take up? For 12th standard. Yeah. Okay. For 12th standard, you can appear for CHSL, SSC CHSL, right? That is for 12th standard only. And MTL, okay, multitasking work, that is also from SSC. And you can appear for group 4 and VO exams. Okay. And mostly about direct, you can apply for Jawan or a soldier post in defense. Okay, wonderful. So is there any jobs with mechanical engineers or anything specific to mechanical engineering in either state or central, sir? Yes, like every engineering service, right? Like every state and central government, right? Like UPSC also conducts Indian engineering service, like Indian administrative service. There is a parallel exam for engineering service, Indian engineering service. So in this engineering service, there are a lot of vacancies for each stream, be it EEE, ECE, computer science, or mechanical. So people who are studying for engineering services, they have to be more focused on their subjects more. Okay, they do not need to worry about their aptitude or general studies more. Okay, so why I didn't cover about it, because the general audience are more about common degree here. So if you are going to appear for engineering services, get your profession oriented to GATE or GATE. Okay, so normally if you prepare for GATE exam, you will be able to appear for engineering services as well. Tamil Nadu state government also has an engineering services, and if you have a GATE score, right, you will be able to appear for public sector units. Okay, PSUs. They will be hiring candidates directly based on their GATE score. Government jobs in railway sector, sir. Yeah, the thing is that I have introduced in that opening slide. There is a discussion for merging this railway sector with UPSC. So UPSC is also going to later on. UPSC is going to be the agency who is going to conduct exams for railways, and railways exams are more related to SSC itself. Okay, so it was in the initial slide. So railways exams, you have to concentrate more like SSC only. Okay. So as we come to end of days 1, it gives me immense pleasure to be with on behalf of TATI and WCC to have all the participants with us. I think Nandakumar sir, IRS sir, had spoken in detail about how he had cleared and what are the different exams he had taken up, and how we had overcome all the obstacles. And then we had given you a wide extensive knowledge about what are the different government jobs or civil service examinations which anybody can take part, what is the eligibility criteria and how we can go about it. With that, if there's any questions you would like to ask, feel free to leave a message in the chat box, or you can also write to us, and we'll ask the questions tomorrow as well
tomorrow and day after tomorrow we still have time. With that, I would like to invite Ms. Priyadashini to give the vote of thanks. Ms. Priyadashini? Okay, so on behalf of Women's Christian College and Tamil Nadu Advanced Technical Training Institute, I would like to thank all the participants for being with us and spending your valuable time. I hope you would have got some knowledge and some inputs for you as to how you should go ahead in preparation for your civil service examinations and what are the opportunities which lie ahead with you. Looking forward to see you all tomorrow, same time. Sharp at 6 p.m. We are having Selvi Apurva IAS who will be there. She is the Principal Secretary to the Ministry of Higher Education, and we are also having another Sailendra Babu sir and many people to come and take part tomorrow, and we'll also give inputs about training as well. Once again, I would like to thank all the participants for being with us. Looking forward to see you all tomorrow. This entire program, whatever you've seen, whatever you've listened, you can see it on Facebook too. The link is shared in the group, in the chat box. So if anybody has missed it, maybe due to network problem, or maybe you have come late, or you had to go early, or some of your friends had to leave early, you can watch the entire program on Facebook and you can enhance yourself. Once again, have a wonderful evening and looking forward to see you all tomorrow. Please do fill in the feedback forms. Kindly rise for the national anthem, please. Kindly rise for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे